எங்களுக்கான பெயர்கள் மிகவும் ஆதிகாலத்திலேயே உருவாக்கப்பட்டு விட்டன என்பது எங்களின் எளிய தமிழ் பெயர்கள் மூலமாக அறியலாம். ஒரு சமூகம் எந்த ஒரு துறையிலும் முன்னேற்றம் காண வேண்டின் அதற்கு சில அடிப்படையான வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறைகளை 10ஆக பகுத்து அந்த ஒவ்வொரு வழிமுறைக்கும் ஒரு காரண பெயர் உருவாக்கி வரிசைப்படியான அந்த வழிமுறைகளின் பெயர்களே அந்த 10 அடிப்படை எண்களின் பெயராகியது. சமூக முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் வரிசை கிரமமான அந்த வழிமுறைகளின் பெயர்களை அறிவதின் மூலம் எண்களின் பெயர் காரணங்களை அறிவதே இந்த விழியத்தின் நோக்கம். ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமானால் அந்த மக்கள் முதலில் ஒன்றுபட்ட மக்களாக வேண்டும். சமூக முன்னேற்றத்திற்கு ஒற்றுமை முதன்மை தேவை. ஒல் என்றால் சேர் என்று பொருள். அதிலிருந்துதான் பல நாடுகள் சேர்ந்து நடத்தும் ஒலிம்பிக் போட்டியின் பெயரும் உருவானது. ஒல், ஒன், ஒன்று. ஒன்று சேர்வதே ஒரு சமூக வளர்ச்சியின் முதற்படி என்பதால் முதல் எண்ணை குறித்த சொல் ஒன்று என்றானது. வெறுமனே ஒன்றானால் போதாது. ஒருவர் மீது ஒருவர் பரந்த நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாக அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் அண்டி இருக்கும் அளவுக்கு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதானால் டிபெண்டபிள் என்னும் அளவுக்கு அந்த ஒற்றுமையின் அளவு இருக்க வேண்டும். அதாவது எதிரியிடமிருந்து ஒருவருக்கு நாம் அடைக்கலம் கொடுத்திருந்தது தெரிந்து எதிரி நம்மை துன்புறுத்தினாலும் நம்மை அண்டி வந்தவரை காட்டிக் கொடுக்க கூடாது. இதற்குத்தான் அண்டி இருத்தல் என்று பொருள். ஆக சமூக வளர்ச்சியின் அடுத்த படிநிலை அண்டி இருக்கும் பண்பு. அண்டி இரு, இரு அண்டி, இரண்டி, இரண்டு. ஆக சமூக வளர்ச்சியின் முதல் படி ஒன்றுபட்டிருத்தலும், அதனால் அந்த படிநிலையின் பெயர் ஒன்று என்றும், அடுத்த படி அண்டி இருத்தலும், அதனால் அந்த படிநிலையின் பெயர் இரண்டு என்றும் பார்த்துவிட்டோம். ஒன்றாகி நம்பிக்கை கொண்ட சமூகம் தனது முன்னேற்றத்தின் அடுத்த கட்டமாக ஒரு இலக்கு தீர்மானிப்பதே. எண்களின் பெயர்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த தத்துவம் என்பதால் அந்த இலக்கும் ஒரு தத்துவார்த்த பொதுமைத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆதி மனிதனிலிருந்து இன்று வரை நிலவு என்பது அனைவரையும் ஈர்ப்பது. அத்தகைய நிலவை அடைவதே ஒரு குறிக்கோள் தான். தனது ராசாவுக்காக நிலவை பிடிப்பதாக கற்பனை செய்வாள் காவிய பெண். உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு நிலவில் கால் பதிக்க முயற்சித்தன. ஆனால் இன்று வரை மனிதன் நிலவில் காலடி வைக்க முடியவில்லை என்றாலும் மனிதனை கவர்ந்த ஒரு எட்டாக்கனிதான் நிலவு. மாயன்களும் நிலவை அடைவதை சிந்தித்துள்ளனர் என்பது அவர்களின் கலை படைப்புகளின் வாயிலாக அறியலாம். இந்தியர்களுக்கும் அந்த சிந்தனை இருந்தது என்பதை குறிக்கும் சிற்பங்கள் இருக்கின்றன. சமஸ்கிருத இலக்கியங்கள் சொல்லும் வானூர்திகள் தமிழரிடமிருந்து ஆட்டை போடப்பட்டவையே. சரி, நிலவை அடைவதே நமது இலக்கு எனும் அடுத்த படி. எனவே நிலவின் பெயரையே நமது இந்த படியின் பெயராக கொள்ளலாம். ஆனால் நிலவு என்ற பெயர் பிற்கால பெயர்தான். அப்படி என்றால் முற்கால பெயர் என்ன? நிலவு வானத்தில் வசிக்கிறது, அதாவது வதிகிறது. எனவே வான்வதி என்பதே நிலவின் ஆதிப்பெயர். அது மான்மதியாகி மூன்மதியாகி இறுதியாக மூன் என்றானது. இதுவே இன்று நிலவுக்கான ஆங்கில சொல்லாகவும் உள்ளது. எனவே நிலவின் ஆதி பெயர் மூன். இப்போது 3 அல்லது 3 என்ற எண்ணுக்கான பெயர் வந்த விதம் புரிகிறதா? மனிதனின் முன்னேற்ற வழிமுறையில் 3வது படிநிலை இலக்கு தீர்மானிப்பதே. அந்த இலக்கு நிலவு. அதனால்தான் அதன் ஆதிப்பெயராகிய மூன் என்பதிலிருந்தே 3 என்ற எண்ணின் பெயர் உருவானது.